ஏழை பணக்காரராக லட்சாதிபதி யோகம் பெற முருகன் வாக்கு உபதேசம் மந்திரம் போன்றவற்றை இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதான். 4 மந்திரங்களை நான் சொல்லித்தர போறேன். அதாவது கடன் தொல்லை நீங்க, கடன் வாங்கியோர் கொடுத்தோர் கடன் பெறுவதற்கு, ஏழை பணக்காரராக பணயோகம் அதிகரிக்க மற்றும் பணத்தை எவ்வாறு ஈர்க்கிறது அதற்கான வழிமுறைகள் போன்றவற்றை பார்க்கலாம். முதல்ல மந்திரம் முதல் வழிகளை பார்ப்போம். முருகப்பெருமான் காட்டிய வாழ்வியல் நெறிகளும் அவரை வழிபடுவதற்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களும் ஒரு மனிதனை வறுமையின் பிடியிலிருந்து விடுவித்து பெரும் செல்வச் செழிப்பிற்கு, பொருளாதார மற்றும் மனரீதியான உயர்விற்கு அழைத்துச் செல்லும் வழிகாட்டியாக திகழ்கின்றன. முதலாவது வழிகாட்டி ஏழை பணக்காரராக முருகப்பெருமான் காட்டும் வாழ்வியல் வழிகள்ல முருக தத்துவம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மேலாண்மை வாழ்வியல் ஆகும். கூர்மையான புத்தி, அதாவது வேல் தத்துவம். முருகனின் வேல் என்பது கூர்மையான அறிவின் சின்னம். பணக்காரராக நினைப்பவர் வெறும் கடின உழைப்பை மட்டும் நம்பாமல் சந்தையின் தேவையை அறிந்து புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டு கூர்மையாகவும் உழைக்க வேண்டும். அஞ்சாமை தைரியமே முதலீடு, யாமிருக்க பயமேன் என்ற முருகனின் வாக்கு தொழிலில் நஷ்டம் அல்லது வறுமை வரும்போது சோர்ந்து போகாமல், அதாவது தொழிலில் நஷ்டம் அல்லது வறுமை வரும்போது சோர்ந்து போகாமல் துணிச்சலுடன் அடுத்த அடியை எடுத்து வைக்க நமக்கு தைரியம் தருகிறது இந்த முருகனின் மந்திரங்களும் வழிமுறைகளும். தொழிலில் வீழ்ஸ் எடுக்கும் துணிச்சல், அதாவது தொழிலில் கஷ்டப்பட்டு முன்னேறுவதற்கான துணிச்சல் ஒருவரை பணக்காரராக்கும். விடாமுயற்சி தேவை. ஆறுமுக மேலாண்மை, அதாவது 6 குணங்கள். முருகனின் 6 முகங்கள் உணர்த்தும் அறிவு, தைரியம், விடாமுயற்சி, கருணை, நேர்மை மற்றும் திட்டமிடல் ஆகியவற்றை தொழிலில் கடைபிடித்தால் எத்தகைய ஏழையும் கோடீஸ்வரன் ஆகலாம். அதாவது 6 முகனின் மேலாண்மை, அதாவது 6 குணங்கள். முருகனின் 6 முகங்கள் உணர்த்தும் 6 குணங்கள் என்னென்னடா? அறிவு, தைரியம், விடாமுயற்சி, கருணை, நேர்மை அல்லது மற்றும் திட்டமிடல் ஆகியவற்றை தொழிலில் கடைபிடித்தால் எத்தகைய ஏழையும் கோடீஸ்வரன் ஆகலாம். குபேர யோகத்தை, அதாவது லட்சாதிபதி யோகத்தை பெறலாம். நேர்மையான வழி, தர்ம நெறி. முருகன் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இவர் பிறரை ஏமாற்றாமல் நேர்மையான வழியில் ஈடுபட்டும் செல்வமே நிலைத்து நிற்கும், பெருகும். 2வது செல்வ வளத்தை தரும் முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். வறுமை நீங்கி, கடன் தொல்லைகள் அகன்று, பணப்புழக்கம் அதிகரிக்க கீழ்வரும் மந்திரங்களை தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்யலாம். முருகனின் மூல மந்திரம் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. முதலாவது மூல மந்திரம், அதாவது 4 மந்திரத்தில் முதலாவது மந்திரம் ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா என்ற மந்திரம் ஓம் சரவணபவா என்ற எளிய மந்திரமாகும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரம் இது தினமும் ஜெபிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்க தினமும் இந்த மந்திரத்தை ஜெபியுங்கள், அல்லது செவ்வாய்க்கிழமையில் பாராயணம் செய்யலாம். வறுமை நீங்கி, கடன் தொல்லைகள் அகன்று, பணப்புழக்கம் அதிகரிக்க இந்த மந்திரம் ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. இதன் பலன் இது மிக எளிய ஆனால் பிரபஞ்சத்தின் உச்சகட்ட ஆற்றலை கொண்ட மந்திரம். சரவணபவா என்ற 6 அச்சரங்களும் எழுத்துக்கள் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி நேர்மறை ஆற்றலையும் நல்ல வாய்ப்புகளையும் ஈர்க்கும். தினமும் 108 முறை சொல்லவும். அதாவது அடுத்தது கடன் மற்றும் வறுமை நீக்கும் மந்திரத்தை பார்க்கலாம். 2வது மந்திரம் கடன் மற்றும் வறுமை நீக்கும் மந்திரம். ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய மகா தேஜசாய சர்வஞான வசீகரணாய தன தாஞ்ச இவ்ருத்திகராய நமஸ்தே நமஸ்தே என்ற மந்திரம். ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய மகா தேஜசாய சர்வஞான வசீகரணாய தன தாஞ்ச இவ்ருத்திகராய நமஸ்தே நமஸ்தே. இதன் பலன் இந்த மந்திரம் உங்கள் வீட்டில் தன தானிய விருத்தியை, பணவரவு மற்றும் உணவு பற்றாக்குறையின்மை,
பொருளாதார தடைகளை நீக்குதல் போன்றவற்றை செய்வது உண்டாக்கும். கடன் சுமைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இதை தொடர்ந்து ஜெபித்து வர நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மந்திரத்தை திரும்பி இருக்க சொல்றேன், வடிவ கேட்டுக்கொள்ளுங்கள். ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய. ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய மகா தேஜாசாய சர்வஜன வசீகரணாய தனதாஞ்ச இப்ருதிகராய நமஸ்தே நமஸ்தே. அடுத்த 3வது மந்திரம் செவ்வாய் தோஷ நிவர்த்தி. செவ்வாய் தோஷங்கள் இருப்பவர்களுக்கான நிவர்த்தியும் பூமி லாப மந்திரம். செவ்வாய் தோஷம் இருந்தால் பூமிகள் கிடைக்க தடை, பூமியால் பிரச்சனை, நிலத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகவும் பூமி லாப மந்திரமும் பூமி லாபம் ஏற்படவும் நெஞ்சு இந்த மந்திரத்தை வடிவாக்களுங்கள். நெஞ்சு கணக்கல்லாய் நெகுந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சோல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். முன்னோர்க்கா சொல்ற இந்த மந்திரத்தை வடிவாக்களுங்கள். நெஞ்சு கனகல்லாய் நெஞ்சு கனகல்லாய் நெகுந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சோல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம். பலன் கந்தர் அலங்காரத்தின் காப்பு செய்யுள்ளான இதனை பாடிவர ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷங்கள் நீங்கி சொத்துக்கள் சேர்க்கை, அதாவது நிலம் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். 3வது வறுமையே வேறறுக்கும் திருப்புகள் மற்றும் கவசங்கள் மந்திரங்கள் தவிர முருகப்பெருமான அருளை பெற்று பணக்காரராக முன்னோர் காட்டிய எளிய தமிழ் பக்தி வழிகள், வறுமை நீக்கும் திருப்புகள், அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளில் ஒன்று. இந்த திருப்புகளை நீங்கள் கூகுள்லையோ இல்லாட்டி இங்கே என்ன உங்கள்கிட்ட புத்தகமாக இருந்தாலோ நீங்கள் வாசித்து பெறம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த திருப்புகளோட 1வது வரியை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் கொமெண்டில் போட்டால் இந்த திருப்புகள் தேவரத்தை நானே பாடி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மனையவள் ஏசக் குமு குமு ஏனா. மனையவள் ஏசக் குமு குமு ஏனா எனத் தொடங்கும் பாடலை தொடர்ந்து பாடி வந்தால் குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கி குபேர சம்பத்து உண்டாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. லட்சாதிபதி யோகம் உண்டாகும். இந்த மந்திரம், இந்த வறுமை நீக்கும் திருப்புகள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளில் மனையவள் ஏசக் குமு குமு ஏனா எனத் தொடங்கும் பாடலை மனையவள் ஏசக் குமு குமு ஏனா எனத் தொடங்கும் பாடலை தொடர்ந்து பாடி வந்தால் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கி குபேர சம்பத்து உண்டாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்தது கந்தஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம். கந்தஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை தினமும் காலையில் கந்தஷ்டி கவசமும் மாலையில் சண்முக கவசமும் படித்து வர தொழிலில் உள்ள மறைமுக எதிர்ப்புகள், கண் திருஷ்டி மற்றும் பண முடக்கங்கள் நீங்கி தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடையும். முருகனின் மந்திரங்கள் உங்கள் மனதையும் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல்களையும் சீரமைக்கும். அவர் காட்டிய நெறிகள் தைரியம், அறிவு, உழைப்பு உங்களுக்கு செல்வக் கதவுகளை திறக்கும். லட்சாதிபதி யோகம், ஏழ்மை நிலை மாறி லட்சாதிபதி யோகம் உண்டாகும்.